வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. நேத்து ஒரு ஃபோட்டோ ரொம்ப வைரல் ஆச்சு. அது நம்மள ரொம்பவே உலுக்கியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஏஐ ஃபேப்ரிகேட்டட் பண்ண ஃபோட்டோ தான். இருந்தாலும் அத திரும்ப திரும்ப அது வந்து பார்வையில் வரும்போது உலுக்கிட்டு தான் இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போதும், சரி ஓகே இறந்துட்டாங்க அப்படின்னு மனசு ஆறுதலே அடையல. ஏன் அப்படின்னா, அந்த தாய் வந்து கடைசி நிமிடம் வரை தன்னுடைய குழந்தைய காப்பாத்துறதுக்காக அவங்க ட்ரை பண்ணி அந்த கட்டி அணைத்திருந்தாங்கல்ல, ஒரு தாய்மையில் பேராண்மை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இறுக்கமா கட்டி பிடித்து கடைசி நிமிடம் வரைக்கும் போராடியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உயிர் நீத்திருக்காங்க 2 பேரும். இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜபல்பூர்ல வந்து பர்கி டேம் அதில வந்து அவங்க சுற்றுலா போயிருக்காங்க. இந்த க்ரூஸ் போட் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அத எடுத்துட்டு சுற்றுலா சந்தோஷமாக போகும்போது ஒரு காற்றழுத்தம் தாங்க முடியாம அந்த போட் வந்து கவிழ்ந்திருக்கு. அதில நெறைய பேர் இறந்திருக்காங்க. மிக முக்கியமா இந்த 2 பேரும். அது வந்து ஏன் வைரல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாயோடைய முயற்சி. கடைசி நிமிடம் வரை தன்னுடைய குழந்தைய எப்படியாவது காப்பாத்திட மாட்டோமா அப்படின்னு கட்டி அணைத்து அவங்க லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்காங்க. ஸோ பழைத்து விடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்க துடிச்சது. அதனால தான் அந்த ஃபோட்டோ ரொம்ப வைரல் ஆச்சு. தாயும் சேயும் காமிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஃபேப்ரிகேட் பண்ணி நியூஸ் கார்டா நெறைய வந்து நேத்து சுத்திட்டு இருந்துச்சு. இது நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன? நம்ம இன்னைக்கு ஏன் அதை பேசணும் அப்படின்னா, இதனால் வரைக்கும் இந்த விஜய் கட்சியில பயணிக்கிற நபர்களை பத்தி நம்ம பேசவே இல்லை. அதுல முக்கியமா இந்த பெண்கள் வந்து பேசின வார்த்தைகளை குறித்து நான் எந்த வீடியோவும் போடல. அவங்களோட புரிதல் அவ்வளோதான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியாக ஒரு வீடியோ என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆகலை அப்படின்னா, நான் என் குழந்தைங்களை மருந்து வச்சு கொன்னுட்டு நானும் செத்து போயிடுவேன் அப்படின்னு பேசுனதுக்கப்புறம் இந்த ஒரு இது வைரல் ஆகுது ஃபோட்டோ. இதை பார்க்கும்போது இதை பேசியே ஆகணும். ஏன்னா புள்ள பெக்கிற வயசு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் புள்ள பெற்றுக்கிறது அப்படிதான் பெற்றுக்கிறீங்களா என்னன்னு தெரியல. அப்போ ஆக்சிடென்ட்னு ஒன்று நடக்கும்போதே நம்மளால் வந்து நம்மளை தான் பாதுகாக்க நம்மளோட இயற்கையாக நம்ம கை போகும், நம்மளோட குழந்தைய பாதுகாக்க போகாதுங்கிற சூழ்நிலையில் கூட ஒரு தாயால் இவ்வளோ தூரம் வந்து போராட முடியும் அப்படின்னா தாய்மை எவ்வளோ வந்து ஒரு சிறப்பான விஷயம். நான் அதை க்ளோரிஃபை பண்ண விரும்பலை. நான் அந்த ஆங்கிள்கே போகலை. அதாவது நீங்கள் குழந்தை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அது வேற விஷயம். ஆனால் குழந்தை வேணும்னு முடிவு பண்ணால் அது பெற்றுக்கிட்டாலும் சரி, அதை தத்தெடுத்து வளர்த்தாலும் சரி, அதுக்கான பொறுப்பை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே இவங்க பெண்கள் எல்லாம் பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. நான் பெற்றுட்டேன், எனக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி இல்லை, வயசு வந்துருச்சு, இல்லை அதுக்கான பருவம் அடைந்து விட்டேன், அதனால் நான் குழந்தை பெற்றுக்கிட்டேன், எங்கள் அம்மா கிட்ட கிடக்குது, இல்லை ஐசியூவில் கிடக்குது, நான் அதை பற்றியும் கவலை கிடையாது, எனக்கு விஜயை பார்க்கணும், நான் அதனால் வந்திருக்கேன், நான் செத்தா கூட பரவாயில்ல இங்கே அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இல்லை குழந்தையை தூக்கிட்டு போய் அன்னைக்கு 41 பேர் இறந்ததில் நிறைய பேர் குழந்தை இழந்தார்கள் இல்லையா, அதுவாக இருக்கட்டும். இதெல்லாமே இன்னொரு விஷயத்தோடய நான் கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறேன். என்னன்னா, எனக்கு ஓட்டு போட உரிமை இருக்குது, நான் யாருக்கு வேணால் ஓட்டு போடுவேன், என்னோட குழந்தை நான் என்ன வேணால் பண்ணுவேன். இந்த 2 மனநிலையும் எனக்கு ஒன்று தான். எப்படி நான் வந்து அபிராமி அந்த நபர் செய்த செயலும் இன்னைக்கு ரசிக கூட்டமாக இவங்க போய் விஜய் பின்னாடி விழுகிற இந்த மனநிலை ஒன்றோ, அதே மாதிரி தான் எனக்கு கையில் பேனா மையை வச்சு விடுவாங்க, நான் ஓட்டை போட்டுட்டு வந்துடுவேன், நான் யாருக்கு வேணால் போடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்கிறதும், நான் பெற்ற குழந்தை நான் என்ன வேணால் செய்வேன்னு சொல்கிறதும் எல்லாமே ஒரு தற்குறித்தனம் தான். அப்போ என்ன, திமுக ஓட்டு போட்டுட்டா நீங்கள் வந்து எதுவுமே பேச மாட்டீங்க, விஜய்க்கு ஓட்டு போடுற பெண்கள் அப்படின்னாலே நீங்கள் இப்படி பேசுறீங்க அப்படின்னா, திமுக தவிர்த்து அதிமுக, நாத்தாக்கா, பிஜேபியில் கூட ஓட்டு போடுற பெண்களை இல்லை ஓட்டு போடுற நபர்களை இங்கே யாருமே எதுவுமே குறை சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த கட்சியும் அந்த கட்சியோட கொள்கையை தான் வந்து குறை சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஓட்டு போட போகிறாங்களே ஆணோ பெண்ணோ, அந்த அந்த கட்சியை தேர்ந்தெடுத்து போகிறாங்க இல்லையா, அவங்கள வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. அது போலி தமிழ் தேசியமாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தமிழ் தேசியம்னு ஒரு கொள்கை இருக்குது. அது வந்து மதவாதிய கட்சியாக இருந்தாலும் சனாதன கட்சியாக இருந்தாலும் அதை வந்து அவங்க கொள்கையாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் அதிமுக திராவிடம் சொன்னாலும் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜேபியோட கொள்கையை தன்னோட கொள்கையாக வச்சுருக்காங்க. அப்போ அந்த கொள்கையை நம்பி அந்த கொள்கைகள் வேணும், அந்த கொள்கைகள் சரிதான் போகிற அந்த நபர்களை இங்கே யாருமே வந்து தனிப்பட்ட முறையில் பேச போகிறதே இல்லை. ஆனால் இங்கே விஜய் என்னைக்காவது ஒரு நாள் தன்னுடைய கொள்கை இதுதான் சொல்லியிருக்கானா? கொள்கை தலைவர் சொல்லிட்டான், ஆனால் கொள்கை தலைவர் சொன்ன எல்லா கொள்கையும் ஏற்றுக்கிறானா விஜய்? இல்லை.
அப்போது தன்னோட கட்சிக்கான கொள்கைகள் என்ன, நீ 5 டிஃப்ரெண்ட்டான காமராஜரையும் சொல்கிற, அண்ணாவையும் சொல்கிற, பெரியாரையும் சொல்கிற, வேலுநாச்சியாரையும் சொல்கிற அப்படின்னா இவங்க கிட்டேருந்து நீ என்ன எடுத்துகிட்டு வர, உன்னோடைய சாராம்சம், உன்னோட கட்சியோட கொள்கை என்னன்னு அவன் சொல்லி, ஆமாம் எனக்கு இந்த கொள்கைகளாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த பெண்களோ இந்த ஆண்களோ போய் விஜய் பின்னாடி நின்னாங்க அப்படின்னா அப்போ யாரும் இவங்கள தனிநபராக பேச போகிறது இல்லை. ஏன்னா அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு போயிருக்காங்கன்னு. ஆனால் இங்கே பிரியாணிக்கும் பரோட்டாக்கும் எப்படி வந்து அபிராமி வந்து காதல் கொண்டு போனாங்களோ அதே மாதிரி சினிமா மோகத்தில் விஜய் மீது காதல் கொண்டு போய் நிற்கிறாங்க. அதனால தான் தனி நபர்களாக எடுத்து வச்சு அவங்களோட ஒவ்வொரு ரீல்ஸை கூட ரீல்ஸ் பரிதாபங்கள் அப்படின்னு எல்லாரும் போட்டு பேச வேண்டியிருக்கு. தனி நபர்களாகவே பாயிண்ட் பண்ணி பேச வேண்டியிருக்கு. அது அந்த பெண்ணை திருத்துவதற்காக இல்லை, அந்த பெண்ணோடைய மனநிலையில் இருக்கிற அத்தனை தாவேக்காவில் உள்ள பெண்களையும் திருத்த வேண்டியிருக்கு. அப்படிங்கிறத அங்கே பேச வேண்டியிருக்கு. ஒருத்தர் இருக்கான், இட்ஸ் பிரசாந்த்னு நினைக்கிறேன், அந்த மூவி ரிவ்யூலாம் பண்ணுவான்ல, பாண்டா என்று அன்போடு அழைக்கப்படும் நபர். அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு சென்னையில் அப்பார்ட்மெண்ட்டில் நடந்த ஒரு விஷயம். ஒரு குழந்தை வந்து மாடியிலேருந்து தவறி கீழே விழுந்துடுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அந்த வீட்டில் மொத்தம் எத்தனை நபர்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாரும் என்னென்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த இட்ஸ் பிரசாந்த் மாதிரியான இந்த தவுட்டு தற்குறி விஜய் ரசிகர்கள் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த பெண்களை எந்த கேள்வியும் கேட்காம அவங்கள வந்து க்ளோரிஃபை பண்ணி அவங்க கட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தூக்கி கொண்டாடிட்டு இருக்கிற இந்த இட்ஸ் பிரசாந்த் மாதிரியான நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவன் வந்து என்ன பண்ணான்னா அந்த பெண்ணுக்கு ஒரு மாரல் போலீசிங் பண்ணான். அதாவது இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, கேவலமான பேரண்டிங்கு, அந்த பொண்ணே வந்து வாழ்வதற்கு அருகதையற்ற நபர் மாதிரி அவன் நரேட் பண்ணி கொண்டு போனான். அவனுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அந்த வீடியோ எவ்வளோ ரீச் ஆகணும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அவனை போன்றே நிறைய பேர் பேசினாலும் அவனோட வீடியோ தான் அங்கே வந்து பயங்கர ரீச். அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு டிப்ரெஷன் வந்திருக்கும். ஐயோ என்னோட குழந்தை இறந்து போயிடுச்சே, நான் சரியாக பார்க்காம விட்டுட்டேனேன்ட்டு. அந்த தாய் வந்து என்ன வீட்டுக்குள்ளே பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. அவங்க கிச்சனில் வேலை பண்ணிட்டு இருந்திருக்கலாம், இல்லை அவங்க வந்து திருப்பி அவங்களோட ஐடி சாஃப்ட்வேர் ஜாபை வந்து ரீஜாயின் பண்ணி இருந்திருக்கலாம், அதனால் வேலையை கவனிச்சிட்டு இருந்தனால பாட்டி தாத்தாவை பார்த்துக்க விட்டு இருந்திருக்கலாம், இல்லை கணவனே கூட வந்து சரியாக கவனிக்காம விட்டு இருந்திருக்கலாம். அங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் தாயை தான் நேரடியாக குறை சொன்னாங்க. அவங்க ஏற்கனவே வந்து ஒரு டிப்ரெஷனில் இருந்திருக்கும் போது இந்த வீடியோ பயங்கரமாக ரீச் ஆகி அந்த தாய் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த நபரை வந்து பாயிண்ட் பண்ணி ஒன்னால தான் அது நடந்துச்சுங்கிற மாதிரி கேள்விகளும் கேட்டாங்க. அது அப்படியே அமுங்கி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இத்தனை பெண்கள் இந்த விஜயோடைய ரசிகைகள் வந்து இவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க, ஐசியூவில் என் குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கேன், இல்லை நான் வந்து மருந்து வச்சு கொண்டுடுவேன்னு. இதுக்கு மாரல் போலீசிங் பண்ணானா இவன் பண்ணியிருக்க மாட்டான். இதுதான் நேரடியாக அந்த பெண்களே வந்து பொது வெளியில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்களெல்லாம் இவங்க கேள்வி கேட்கல. அப்போது உனக்கு சம்மந்தப்பட்ட இல்லை நீ சப்போர்ட் பண்ணுற ஒரு பார்ட்டியோடைய பெண்கள் அப்படின்னா நீ வந்து அவங்கள பற்றி கேள்வியே கேட்க மாட்டேன். எங்கேயோ யாரோ தெரியாத முகம் தெரியாத அந்த தாய் தான் அதற்கு காரணமானே தெரியாதப்போ அந்த தாயை நீ வந்து ஓவராக மாரல் போலீசிங் பண்ணி ஒரு 36 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டு முடிச்சாச்சு, ரைட்? இப்போ நான் சொன்னேன்ல, என் குழந்தை நான் என்ன வேணால் செய்வேங்கிற மனநிலையும், என்னுடைய உரிமை ஓட்டு நான் யாருக்கு வேணால் குத்திட்டு வருவேன், கடைசியில் வந்து நகவரலில் மை வைக்கிறது தான் அப்படிங்கிறதும் இல்லை. ஓட்டு உரிமை அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு கிடைச்சதுன்னு நான் போன வீடியோலையும் பேசியிருக்கேன். அம்பேத்கர் இதை கொண்டு வர்றதுக்கான காரணம் ஓட்டுரிமையை நான் அருமை பெருமை தெரிஞ்சு இது கொண்டு வரணும்னு. அதுக்கு இடையில கூட பார்த்தீங்க அப்படின்னா நில உரிமைதாரர்கள், அப்புறம் வந்து எஜுகேட்டட் படித்த நபர்கள், அப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டக்கூடிய நபர்கள், இவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை வருது. அதுக்கப்புறம் தான் எல்லா ஆண்களுக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து பெண்களும் ஓட்டு போடலாம் அப்படிங்கிற நிலைமையே வருது. இப்போது எவ்வளோ போராடி வந்து இந்த ஓட்டுரிமை அப்படிங்கிறது பெண்களுக்கும் சரி மற்ற நபர்களுக்குமே வந்து கிடச்சிருக்கு. என்னமோ ஏன் தாத்தனும் வந்து வாங்கி கொடுத்த மாதிரியும், ஏன் ஓட்டு ஏன் உரிமை நான் யாருக்கு வேணால் வந்து குத்திட்டு வருவேன் அப்படிங்கிறதும் என்ன மாதிரியான மனநிலை? அது ஒரு கூட்டு உழைப்பு. அந்த கூட்டு உழைப்பில் இருந்து அப்போ நம்ம காமன் குட் ஃபார்க்காக யோசிக்கணும். நான் வந்து இந்த கட்சிக்கு நீ யோசின்னு சொல்லலை, ஆனால் விஜய்க்கு என்ன செய்ய முடியும், விஜய் இது வரைக்கும் என்ன கொள்கைகளை பேசியிருக்கான், இது வரைக்கும் அவன் செஞ்சதெல்லாம் எவ்வளோ ஒரு கோழைத்தனமாக இருக்குது அப்படின்னு ஒரு பொது வழியில் உட்கார்ந்து நீங்கள் ஆரோக்கியமாக அதை வந்து என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? யாரையுமே பேச விட்டதில்லை. யாராவது வாய் திறந்து பேசிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்கள போய் அப்யூஸ் பண்ணுறது, இதுதான் உங்களுடைய வேலையாகவே நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க. யாருக்கு வேணால் ஓட்டு போடலான்னா போடலாம்,
ஆனால் யோசிச்சு போட்டியா? ஒன் ஓட்டு ஒன் உரிமைனா ஆமாம், ஒன் ஓட்டு ஒன் உரிமை தான், ஆனால் யோசிச்சு போட்டியா? ஒரு கொள்கையே இல்லாத ஒருத்தனுக்கு போய் நீ எப்படி சூஸ் பண்ணி ஓட்டு போடுவ அப்படிங்கிறது, இந்த அதீத காதல் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப அபிராமிக்கு பிரியாணி மேலே இருந்த காதல் தான் உங்களுக்கு இந்த சினிமா மேலே இருக்கிறதும் இந்த விஜய் மேலே இருக்கிறதும். குறைஞ்சபட்சம் விஜய்னால் இந்த சமூகத்திற்கு என்ன பலன் அப்படின்னாவது யோசிக்கணும்ல. அதுதான் காமன் குட். அதாவது நீங்கள் மொத்த மக்களுக்காகவும் நீங்கள் யோசிக்க வேணாம், இல்லை திமுக ஓட்டு போடக்கூடாது, ஏன் போடக்கூடாதுன்னு கூட யோசிக்க வேணாம். விஜய்க்கு ஓட்டு போட்டால் இந்த சமூகத்தில் என்ன நடக்கும்னாவது நீங்கள் யோசிக்கணும்ல. ஒரு அம்மா சொல்லுது, விஜய் வந்து எப்படியா சிஎம் ஆயிடணுமா, இந்த வீடியோ போய் அவங்களுக்கு எப்படியா ரீச் ஆயிடணுமா, விஜய் வந்து அவங்களை கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் உட்கார வச்சு பேசுவாராம். அண்ணா நீங்கள் சிஎம் ஆகிட்டா நீங்கள் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும், எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது உங்ககிட்ட சொல்ல அப்படின்ட்டு. யார் இவன் ஒன்றை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசுவானா? ஒன்றும் இல்லை, அவங்களுடைய கட்சி நிர்வாகியான ஒரு பெண், அவங்க தூத்துக்குடி சார்ந்தவங்க, அவங்க பேர் எனக்கு மறந்து போயிடுச்சு. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பிரச்சனையை மனுவாக எழுதி விஜய்கிட்ட கொடுத்துடணும், பேசுறது கூட இல்லை, அந்த மனுவை கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க. விஜயோட காரில் வந்து 2 பக்கம் இருக்கிற கிளாஸ் மூலமாக விஜயை பார்க்க முடியாது. ஃப்ரண்ட் கிளாஸில் தான் வந்து விசிபிலிட்டி இருக்கும். அதனால் முன்னாடி நின்றுட்டு அவனுக்கு வந்து கொடுக்கணும், நான் யார்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே போகிறாங்க. நம்மளை பார்த்தனா ஓ இந்த மாவட்ட நிர்வாகின்னு சொல்லி அவர் காரை நிப்பாட்டுவார், மனு வாங்கி பார்ப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போகிறாங்க. அவன் காரை நிப்பாட்டவே இல்லை, காரை மூவிங்லேயே இருக்குது. அதாவது அது ஒரு ஸ்பீட் வேணால் ரொம்ப கம்மியாக இருக்கலாமே தவிர இடித்து தள்ளுற மாதிரி மூவிங்லேயே வச்சுருக்காங்க. ஏன்னா மூவிங்கில் இருந்தால் தான் அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு பயந்தாது அந்த இடத்த விட்டு நகருவாங்க அப்படிங்கிறதுக்காக நிறுத்தி, தன்னோட நிர்வாகி தானே, தான் கூட வாங்க வேணாம், அந்த டிரைவர் அவரை கையை நீட்டி நீ வாங்குப்பான்னு கூட சொல்லலை. காரை மூவ் ஆனில் வச்சுட்டு இருக்க இவன் உங்களை கூப்பிட்டு கையை பிடிச்சி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பான்னு நீங்கள் நம்புறீங்க பார்த்தீங்களா? அதை விட நேற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மக்கள் அவனுடைய வீட்டுக்கு மனு கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அப்பவும் அதே செயலில் தான் ஈடுபடுறான். உங்களுக்காக அவனால் ஜன்னல், அதாவது கார் ஜன்னலை கூட, விண்டோவை கூட திறக்க முடியாத ஒருத்தன் தான் உங்களோட கையை பிடிச்சி உங்களை காப்பாற்றிடுவானா? அவன் இதை செஞ்சிருவான், அதை செஞ்சிருவான். என்னப்பா செஞ்சிருவான்? செஞ்சிருவார். என்ன செஞ்சிருவார்? ஒன்றும் செய்ய மாட்டார். பனையூரில் படுத்து தூங்குறதுக்கே அவருக்கு நேரம் சரியாக இருக்கும், அதை விட்டுருங்க. ஆனால் அவன் செஞ்சிருவார்னு எதை வச்சு நம்புறீங்க? அவன் சொன்ன கொள்கைன்னு ஏதாவது ஒன்று இருக்கா? அதை நாங்கள் அதில் ஈர்த்து போய் போகிறோன்னு. அப்போ நீங்கள் எதுக்காக போகிறீங்க? நான் மறுபடியும் சொல்கிறேன், அன்னைக்கு பிரியாணிக்காகவும் பரோட்டாக்காகவும் காதல் கொண்டு போன அபிராமிக்கும் உங்களுக்கும் சினிமா மேலே இருக்கும் காதலுக்கும் விஜய் மேலே இருக்க காதலுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது.